பட் இந்த படம் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஆடியன்ஸ்க்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒர்க் ஆகும்னு நான் சொல்லுவேன் டெஃபினட்டா. ஏன்னா வந்து, நீங்க உள்ள உட்காரும்போது மேழகன் மாரி இருக்கு, அது மாரி இருக்கு, இது மாரி இருக்குன்னு ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ல எதுவுமே போகாம, நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான படம் பார்க்க போறேன். மாரிசன்ங்கிறது என்ன மாரி ஒரு கிளை கதைகளா இருக்க போகுதுங்கிறதே எனக்கு தெரியாது. நான் போய் ஒரு ஃப்ரெஷ்ஷான படம் பார்க்க போறேன். எனக்கு கண்டிப்பா இந்த படம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க போய் உட்காருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகும். பிகாஸ் இதில் ஒரு நம்மளே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் போய் உட்காந்துடுறோம். இப்போ போயிட்டு நம்ம தலப்பாக்கட்டியில் போய் தயிர் சாதம் சாப்பிட போகிறோம்னு ஜட்ஜ்மெண்ட்டில் போய் உட்காந்தோம்னா நமக்கு செட்டே ஆகாது. சரவண பவனில் போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோம்னு உட்காந்தோன்னா அதுவும் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் மாரிசன் இஸ் எ ஃப்ரெஷ் ஃபிலிம். தயவு செஞ்சு இந்த கமெண்ட்ஸில் வந்ததும் இந்த மீம்ஸில் போடுற மாதிரி ஒரு அன்பே சிவமையோ ஒரு மெய்யழகனையோ நினச்சிக்கிட்டு போய் உட்காராதீங்க. ஒரு புது படமாக உங்களுக்கு மாரிசன் இருக்குங்கிறதுக்கு நான் கேரண்டி. மாரிசன் ஒரு 70 வயசு அல்சைமர் பேஷண்ட் வேலாயுதம் பிள்ளைக்கும் ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ராபர் நம்ம தயாளனுக்கும் உள்ள ஒரு ட்ராவல் தான் வந்துட்டு இந்த மாரிசன் கதை. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து போட்ட ஒரு முக்காவாசி பேரில் நான் ஒருத்தனும் தான். ஏன்னா இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக இப்போ எல்லா ஃபீல் குட் ஃபிலிம்ஸ்க்கும் ஹோல்சமான ஃபிலிம்ஸ்க்கும் 2 பேர் உட்காந்து பேசுகிறாங்கனாலே முன்னாடி வந்து அன்பே சிவம் மாதிரி இருக்குமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே மேழகன் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த படம் மெய்யழகன் மாதிரி இருக்குமோ இல்லை அன்பே சிவம் மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஃபஸ்ட் ஹாஃபில் எனக்குள்ளே இருக்கிற அந்த தாட்ஸ் எல்லாம் ஓட விட்டுக்கிட்டு ஒரு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கியர்லேயே போயிட்டு இருந்த வண்டி இன்டர்மிஷன் பகுதியில் வரும்போது தான் ஒரு 4th கியரில் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்கிறதே வந்து ஃபஸ்ட் அந்த இன்டர்மிஷன் பாயிண்ட் தான். ரொம்ப ஒரு சாலிடான பாயிண்ட். ஏன்னா வந்து முதல் 40 நிமிஷம் கதை எங்கேயுமே நகராது. அதே இடத்துல மதுரையிலே சுற்றிட்டு இருக்கோம். அங்கேருந்து கொஞ்சம் அப்படி நகர்ந்து போய் திருவண்ணாமலை போகுதா சேலம் போகுதான்னு வந்து ஒரு ட்ராக் மூவ் ஆகிட்டே இருக்கும். பட் டியூரிங் த இன்டர்மிஷன் பாயிண்ட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கு வந்து டிரெக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட். அண்ட் இது வந்து கிளியராக தெரியுது, டைரக்டர் வந்துட்டு ஒரு மலையாளம் டைரக்டர். அண்ட் அந்த மலையாளம் டைப் ஆஃப் ரைட்டிங் ஒன்று இருக்கும்ல, ரொம்ப ரூட்டட் டு இட்ஸ் ஸ்டோரி. அண்ட் நடுவில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதை பார்க்கும்போது இப்போ நம்ம மஞ்சுமல் பாய்ஸும் சொல்கிறோம், ரெட்டா சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் பிரம்மயுகம் மாதிரி படத்துலாம் நம்ம வந்து பார்த்து சில சீன்ஸ் மெய் மறந்து எப்படி அதை பண்ணானுங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் இருக்குது இந்த படத்தில் டெஃபினட்டான்னு சொல்லி ஆகணும். அண்ட் இன்னொரு பாசிட்டிவ், வைகை புயல் வடிவேலு அவர்கள். ஏன்னா நான் வந்து அடிக்கடி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஏன்னா நம்ம ஒரு தேவர் மகனில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின், மாரி செல்வராஜ் அவர் கூட மாமன்னன் படத்தில் பார்த்துருப்போம். அண்ட் அதை தொடர்ந்து இப்போ மாரிசன்லேயும் பார்த்துருக்கோம். இந்த 3 கேரக்டர்ஸுமே வந்துட்டு அவரை தாண்டி ஒருத்தர் நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது. நிஜமாகவே ஒரு பேஷண்ட் மாதிரி நடிச்சிருப்பார். நான் அதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது. நீங்கள் படம் வந்து பார்த்தா தான் தெரியும். அந்த நடிக்கிறதுக்குள்ளே ஒரு நடிக்கிறதுன்னு ஒரு மேட்ரு இருக்குல்ல, அதை தூக்கி சாப்பிட்ருக்கான் மனுஷன். அண்ட் ஃபஹத் ஃபாசில் இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னதான் ஆவேஷம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபிலிமாக இருந்தாலும் தமிழில் வந்து அவர் வேட்டையன் படம் பண்ணியிருந்தார். அதில் ஒரு பேட்ரின்னு ஒரு கேரக்டர் வரும். ரஜினிகாந்த் கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். திட்டு பையன் தான், ஆனால் வந்து க்யூட்டாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த கேரக்டரோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்துக்கு ஃபுல்லாக. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஏன் கொடுக்கணுன்னா, ஒரு பெரிய ஸ்டார் இந்த படத்தில் அவருக்கான ஒரு ஸ்டார்டம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. நினச்சா மலையாளத்தில் ஒரு 100 கோடி 200 கோடின்னு பட்ஜெட் ஏதாவது படத்தை வாங்கி சந்தோஷமாக பண்ணலாம். அதுதான் நான் தமிழ் ஸ்டார்ஸ்க்குமே சொல்லுவேன். அங்கே ஃபஹத் ஃபாசிலை பாருங்கள், ஒரு செகண்ட் ஃபில் பரவாயில்ல, என் தலைமை ஸ்கோர் பண்ணிட்டோம், வடிவேல் ஸ்கோர் பண்ணிட்டோம். நிறைய இடத்துல அப்படியே சட்டிலாக போகிற விஷயங்கள்லாம் பார்க்குறோம். வடிவேல் கிட்ட பலார்னு அடி வாங்குகிற சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆஸ் அ ஆக்டர் வந்து படத்துக்கு படம் எக்ஸல் ஆகிட்டே இருக்காரு. ஸோ மாரிசன் கதையை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் இன்சைடர்ஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். மாரிசன் அப்படிங்கிற டைட்டிலே வந்து ராமாயணத்தில் வர ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. மாரிசன்கிறவன் வந்து ஒரு அசுரன், ராவணனால் சென்ட் பண்ணப்பட்ட அசுரன். அவன் வந்துட்டு சீதையை கவர்றதுக்காக திடீர்னு வந்து ஒரு மாறு வேஷத்தில் ஒரு மான், அழகிய மான் மாதிரி வந்து ஓடுவான். அதை பார்த்து சீதை வந்து போய் பிடிக்க போவா. அப்போ தான் லக்ஷ்மணன் போட்ட கோடை தாண்டி போகும்போது தான் அந்த சீதையை கடத்துகிற சீன் நடக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் இந்த 2 மெயின் கேரக்டரில் அந்த இல்யூஷனாக ஒரு 2 ஃபேஸ்டு டபுள் ஃபேஸ்டு மேன் ஒருத்தர் இருக்கான். அது யாருன்னு நான் வந்து இப்போ சொல்ல மாட்டேன். நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு ஹுக்கை வச்சு தான் யார் அந்த மாரிசன். ஸோ மாரினா நமக்கே தெரியும் சேஞ்சு. ஸோ அந்த மாரிசன்னா ஒரு இல்யூஷனில் இருக்கிற ஒரு அசுரன். யார் அந்த அசுரன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தில் வந்து அதோட ஹுக்கே. ஓகேவா, இந்த எசன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் படத்தை முடிச்சுட்டு கிளைமேக்ஸில் வெளில வரும்போது உங்களுக்கு புரியும் இந்த கான்செப்ட்டு. ஸோ அதை தாண்டி வந்துட்டு இந்த விவேக் பிரசன்னா வந்துட்டு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி அவருக்கு வந்து ஒரு மச்
நீடட் பிரேக் வேணும். ஸோ அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் வடிவேல் சாருக்காகவான்னு தெரில, நம்ம ஆதித்யா சேனலில் வந்து வடிவேல் சார், கோவை சரளா மேம், வடிவேல் சார், லிவிங்ஸ்டன், அந்த டேய் முருகராசு போய் சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி, சிக்கன் சாப்பிட்றாங்கிற மாதிரி காமெடிலாம் பார்ப்போம். அவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுவே வந்து ஒரு ஜாலியான மேட்ரு தான் வடிவேல் சாருக்காக வந்து பண்ணது. பட் இந்த படத்தில் லெட் டவுன்ஸ், அதாவது எனக்கு ஒர்க் ஆகாத சில விஷயங்கள் என் ஒப்பீனியனில் நான் பார்த்தது வந்து யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக். ஏன் வந்து எப்படி சொல்லுவேன்னா, ஏன்னா யுவன் சங்கர் ராஜான்னு நான் வந்து இந்த மியூசிக்கை கேட்க போகிறேன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போய் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போய் உட்காந்துடுறேன். பட் இந்த படத்தில் அவருக்கு தீனி போடுறதுக்கான நிறைய விஷயங்கள் இல்லை. ஒரு சில இடத்துல இருந்தபோது அவர் வந்து தவற விட்டார் அப்படின்னு தோணுச்சு. இட்ஸ் மை ஒப்பீனியன் தான். பட் நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். சாங்ஸ்லாம் வந்துட்டு பெருசாக வைரல் ஆகலை. ஸோ அதுவே ஒரு ரீசனாக இருந்திருக்கும். அண்ட் ஒரு ஸ்லைட்டான நெகட்டிவ் என்னென்னா, ஸோ இந்த செகண்ட் ஹாஃபில் கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் ஒன்று நடக்குது. அதை வந்து ஷார்ப்பாக கிறிஸ்பாக முடிச்சிருக்கலாம். அதை கொஞ்சம் எலாங்கேட் பண்ணது தான் ஒரு பிரச்சனையாயிடுச்சு. அண்ட் அங்கங்கே இந்த ஆரஞ்சு மிட்டாயின்னு விஜய் சேதுபதி ஒரு வயசான கேரக்டரில் ஒரு ரோல் பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த லீஷர் சீக்கர்னு ஒரு படம் இருக்குது, அதுவும் இந்த மாதிரி அல்சைமர் பேஷண்ட்டோட ஒரு ஹாலிவுட் ஃபிலிமு. ஸோ இந்த டச்செல்லாம் அங்கங்கே தெரிஞ்சுது. பட் இன்ஸ்பயராகி எடுக்கிறதுங்கிறது இட்ஸ் ஆப்வியஸ் தான். எல்லா கிரியேட்டருக்கும் அந்த உரிமை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயந்தான். இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஜேர்னி ஆஃப் 70 வயசு அல்சைமர் பேஷண்ட்டுக்கும், ஒரு ஸ்ட்ரீட் மார்ட் ராபர், ஒரு திருடனுக்கும் உள்ள கதை. கண்டிப்பாக இந்த மேல் காம்பினேஷன்ஸில் வர மேல் கான்வர்சேஷன்ஸ் கேட்குற பீப்புளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அடுத்த மெய்யழகனா, அடுத்த அன்பே சோமானு என்கிட்ட கேட்காதீங்க, முதல் மாரிசன். ஸோ இதை போய் நீங்கள் தேட்டரில் ஒரு அழகான படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக ஸ்க்ரீனுக்குள்ளே போங்க. இந்த படமே அந்த மலையாளம் நீஷில் இருக்கிற அந்த ஃப்ளேவரில் வந்திருக்கிற படம் தான். ஸோ இப்போ மாரிசன் நாயர்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணால் வாட் அ கல்ட் கிளாசிக்னு பேசுகிற அந்த செட் ஆஃப் வார்ம்ஃபயர் கேங்கெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மாரிசன் ஒரு நல்ல தமிழ் படம். கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு மலையாள படம் நினச்சிட்டு கூட வந்து பாருங்கள். ஆனால் தயவு செஞ்சு பாருங்கள். இந்த படத்தை வந்து ஒரு யூஷுவலான வடிவேல் சார் இருக்க மாட்டார், யூஷுவலான ஃபகத் ஃபாசில் ரங்கன் சேட்டா மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு டீ குடிச்சிக்கிட்டு 5 பேர் அடிக்கிற மாதிரி ஃபகத் ஃபாசில் கிடையாது. யுவன் சங்கர் ராஜா ஒரு EDMல தலை பைக்கில் வரும்போது டான் 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 அடிக்கிற மாதிரி மியூசிக் கிடையாது. இது எதுவுமே கிடையாது. இது ஒரு புதுமையான ட்ரை கண்டிப்பாக. ஸோ ஒரு நியூ ட்ரைக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸாக சப்போர்ட் பண்ணோன்னா நம்மளோட ஆர்ட் கல்ச்சர் அண்ட் நம்மளோட ரசனை வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த ட்ரெய்லரில் எப்படி சொல்கிறானுங்க, ரிவ்யூவில் ட்விட்டரில் எப்படி பேசுகிறாங்கிறதெல்லாம் தாண்டி தயவு செஞ்சு இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.